கமல் காவியா vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜூ போறோம். இன்னைக்கு ஜூ போய் ஒரு vlog பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதனால போறோம். வீடியோல கண்டினியூ வருங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம புது மைக் வாங்கியிருக்கிறோம் டிஜிடெக்து. ஆடியோ குவாலிட்டி நல்லா வரும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இங்க ஒரு இந்திக்காரன் கார்டு இருந்தான். அவன் வந்து லெப்பர்ட் என்ன சொன்னா, லெப்பர்ட்னு சொன்னா, ஹிந்தில இருந்து பாலுன்னு வந்து பியர் சொல்ற. லெப்பர்ட் அங்க இருக்குது, ஹிந்தில சொல்ற பாலு. லெப்பர்ட் பாலு அங்க இருக்குதுன்னு அவனுக்கு இருக்கு தெரியல. லெப்பர்ட் வேற, பியர்னா தான் இது பாலுன்னு எடுத்தணும். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவன் லெப்பர்ட் பாலுவ. crocodile தெரியுது எங்களுக்கு. அது ஒரு பக்கமா படுத்துருக்குது. உங்களுக்கு அங்க சின்னது குட்டி தூங்காத பக்கத்துல பண்ணா அப்புறம் உனக்கு காமிச்சிடும் அது யாருன்னு. நீங்க சுத்தினீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். எங்க சுத்துறது, என்ன பாக்குறது, என்னத்த பாக்குறதுன்னு. அங்க பின்னாடி எல்லாம் நிறைய அங்க என்ன இருக்குது கேட்ல. அவங்க என்ட்ரன்ஸ் வராங்க, நம்ம எக்ஸிட்ல இருந்து பாக்குறோம். இருக்கு இங்க என்னமோ பயங்கர கூட்டமா இருக்குது இந்த பக்கம். என்னத்த பாக்குறாங்க கொஞ்சம் பாத்துட்டு வரோம். இங்க இருக்கிற கொஞ்சம் பெட்ஸ் யாரும் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இங்க ரெண்டு குரங்கு தான் இருக்குது. இந்த குரங்கு மாரி அது பேன்னு பார்த்துருக்குது. அது இவங்க சொந்தக்காரங்க தான். காவியோட சொந்தக்காரங்க உட்காந்துக்கிறாங்க. பாருங்க, காவி தம்பி வேற இன்னும் தேடி பட்டுக்கிறான். இந்த இறங்கிட்டான், ஓடுறான். என்ன சொன்ன? பசிக்கிறதுலாம் வெளியே தான். உள்ள உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்போ உள்ள நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபுட்டும் அலௌட் இல்லை உள்ள கொண்டு வரது. அது ஃபுல்லி பேன். ஏன்னா இந்த மேடம் பண்ணிச்சுக்கிறது இவ்வளவுதான். இல்லை இவங்கதான் என்ன மைலோவா மன்னா ஹெல்த் மிக்ஸ், அப்புறம் ஒரு சிப்ஸ் பேக்கெட் திட்டுத்தனமா கொண்டு வந்துட்டா. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நீங்க பண்ணிடாதீங்க. டிஸ்க்ளைமர் தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கும் தாலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது நம்ம ஃபால்ட் இல்லை. ஏன்னா தப்பு தான். எனக்கு கை வலிக்குது. எப்படிதான் vlogging பண்றாங்களோ அப்பயே பண்ணிதான் ஆகணும். பாருங்க, திருட்டுத்தனமா கொண்டு வந்து இங்க வெக்கமே இல்லாம குடிக்கிறாரு இருந்தாலும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர செம்ம கிரௌடா இருக்குது. இப்ப இவ்வளவு கூட்டம் எதுக்குன்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். வெள்ளைப்புலி இங்க இருக்குது. வெள்ளைப்புலி, ஒயிட் டைகர் அந்த இடத்துல போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. எல்லாம் எக்குத்தப்பா வச்சுக்கிறாங்க. நீங்க டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இல்லைனாலும் உங்க பேபிஸ்க்கு ஜாலியா இருக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சோத்து மூட்டையை கூட்டிட்டு வந்து பேசுறதும் இல்ல. புலி எங்க பக்கத்துல தான் இருக்குது. நாங்க அங்கிருந்து சுத்திட்டு வந்து இந்த பக்கத்துல பாக்குறோம். அது ஒரு மாதிரியா சவுண்ட் போடுது. கிளியரா தெரியாது. ஏன்னா இந்த லைனிங்ல மூவ் ஆகும். மூவ் ஆகுது பாத்தீங்களா? எப்பா தலைலாம் பயங்கர பெருசா இருக்குது. தலையும் வெளியே வந்தானா எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸா வெளியே வந்து வீடியோ பண்றோம். இன்னும் பார்க்கல என்ன இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் வந்த பிறகு எங்களுக்கு கும்கி கிடைச்சிருக்குது. கும்கி யானை அங்க இருக்கு பாருங்க. பாருங்க, இவரு தான். ஒரே ஒரு யானை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர கிரௌடா இருக்குது. ஆனா எங்க போனாலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த சொன்னா தப்பாதான் இருக்கும். ஏன்னா என்ன பண்றது, சொல்லித்தான் ஆகணும். இந்த இடத்துலயுமே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு எல்லா இடத்துலயும் சவப்பு பண்ணி வச்சுறாங்க. எல்லா மூலையிலயுமே. இங்க நான் ரோட்ல பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, எல்லா மூலையும் உங்களுக்கு ஒரு இடம் கூட நீட் அண்ட் கிளீனா இருக்கிறது விட மாட்டாங்க. ஃபுல்லா பாக்கு போட்டு துப்பி 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 அசிங்கமா வச்சுக்கிறாங்க. இது வந்து எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்காது. எங்க போனாலும் நீங்க டெல்லியில ஏதோ ஒரு படி, கவர்மெண்ட் பில்டிங்ல படி ஏறினா கூட
அந்த 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 அங்க இருக்கிற ஒவ்வொரு மூலையிலுமே உங்களுக்கு அவங்க எச்ச துப்பி வச்சிருப்பானுங்க. அது ஒரு ரொம்ப அசிங்கமான இது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்களே டெல்லி வந்தாலும் அது நீங்க ஃபீல் பண்ணீங்க. எந்த கம்பமா இருந்தாலும் எந்த மரமா இருந்தாலும் அந்த மரம் சிவப்பா தான் இருக்கும் கீழ இருந்து. உங்களுக்கு வேணா நான் இன்னும் காமிக்கிற முன்னாடி போய் இத்தனைக்கு பேன் அப்பயும் கேட்கறது இல்லை யாரும். அந்த மான் பாட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா இந்த கொஞ்சம் இந்த ஒரு ஃபீல் என்னன்னா இவங்க வந்து நம்மள பின்னாடி இருந்து தப்பு தப்பா பேசுவாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும்னா அவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா அண்ணா நொண்ணா அப்புறம் நம்ம லாங்குவேஜ் கொஞ்சம் தப்பு தப்பா பேசி காமிக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். நீ பண்ண பெரிய தப்பு என்னன்னா என் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த மேடம் என்ன பண்றாங்கன்னா மைக் போட்டுருக்குறாங்க. அது தப்பு இல்ல மைக் போடுறது. மைக்கு இங்க மாட்டி இருக்குது. நான் பேசிட்டு இருக்கிறேன். இவர் என்ன பண்றாரு தனியா தூரமா போய் போன் பேசுறாரு. அது இதுல தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த அந்த மூலம் தான் இவருக்கு வர மாட்டேங்குது. சரி கழட்டினாச்சும் வெயினா அதுவும் நோன்னா சிங்கத்தை பார்த்தாச்சு. சிங்கம் தனியா இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓவர் கிரௌட் ஆகுது. அந்த மூலையில ஒரு ஹிப்போபொட்டாமஸ் இருக்குது. ஏன்னா அது தூங்கிட்டு இருக்குது. அதனால அது தெரிய மாட்டேங்குது. அது இல்லாம கொஞ்சம் பயமாவே இருக்குது. குரங்கு வேற எங்க இந்த ட்ரைபாட்டி கேமராவும் பார்த்துட்டே இருக்குது. அது வேற நம்ம தூக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஃபுட்டேஜ் கூட வராது. என்னது இது? ரெண்டு பேரும் பேக் காமிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு பேக் மட்டும் தான் தெரிஞ்சு. இது பெருசா தாங்க இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குது. இவ்வளவு நேரம் குரங்கு பார்த்து பயமா இருந்துச்சு. இப்ப இந்த மேடம் பார்த்து எனக்கு பயமா இருக்குது. இவரு தாங்க பாருங்க தின்னுக்கிட்டே வராருதா கையில பேக்கெட் வச்சுக்கிட்டு. எவனா சார் என்ன பிடிச்சான்னா நீங்க போங்க மேடம் இவரை மட்டும் விட்டுருங்கன்ட்டு என்ன காமிச்சிருங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க ஜாடு பச்சை பண்ணிட்டு உங்க வீட்டுல என்ன வேலை? பாருங்க என்ன பேசுன்னு கூட தெரியாது. அதுக்கு என்ன மீனிங் கூட தெரியாது. என்ன மீனிங்? என்ன பேசுன பண்ணி இங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னா ஜாடு பச்சை பண்ணி இங்க பாருங்க. நான் வந்து இங்க கிளீனிங் பண்ணுவேன். இவர் கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. என்ன பண்றது? கல்யாணம் மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிப்பீங்க. கையில காசு இருக்காது. கையில காசு நிக்காது. சுத்தமா நிக்காது. என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியாது. 24 மணி நேரமே உங்களுக்கு கேர் பண்ணிட்டே இருக்கணும். அது மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் பார்த்துட்டே இருக்கணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாக்காதீங்க. ஏன் பாக்காதீங்க? உங்களை பார்க்க சொன்னாங்களா? இப்ப பாருங்கதா சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் கேஸ் வாங்கி கொடுத்தா அந்த நார்மல் ஆகும். அது வரை இது இப்படியே தான் போயிட்டே இருக்கும். வேணா இன்னொரு பெரிய அனிமல் வேணும் இருக்குது. அது வேணா உங்களுக்கு காமிக்க முடியும். பாருங்க இந்த அனிமல் தான் கொஞ்சம் டேஞ்சரான அனிமல். என்னை மாட்டி விடுறதுக்காகவே வந்துடுறது. பார்த்துங்க இதையே. அவ்வளோதான். நான் கிளம்பலான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. எது எனக்கு அவ்வளோ நல்லா தெரியல. வரது வேஸ்ட்டு. 80 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள வந்து ஒன்றுமே இல்லை. 80 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு 80 ரூபா, 2 ஆளுக்கு 160 ரூபா டிக்கெட்டு. அதுவும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி அந்த லைனில் நின்று உள்ளே வரங்காட்டியும் தாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் பேசாமல் வேறு இடத்துக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல லொக்கேஷனாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நாங்கள் எக்ஸிட் வழியே வந்து இப்போ என்ட்ரி வழியே வந்துட்டோம். வெளியே ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. எந்த பயனும் இல்லை. ஒரு கழுகு இருக்கு. இன்னொன்று ஒரு ஆந்தை இருக்கு. இந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. சுத்தமாக பிளாங்கா இருக்குது. வா வா. இந்த மேடம்க்கு வந்து எங்க ஒண்ணுமே இருக்காதோ அந்த மாதிரி இடத்த கூட்டு போய் காமிச்சிருவாங்க. நாங்க ஊருக்கு வந்தோம்னா கோழி சேவல் எல்லாமே வாத்துக்கு எல்லாமே நாங்க பார்ப்போம். இங்க வந்து ஐயோ சேவல் ஐயோ கோழி இங்க வந்துதா. இந்த குரங்கு பசங்க பாருங்க. ஒருத்தவங்க வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பின்னாடி நிக்கிற அந்த பையன் இங்க அவன் வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றது உள்ள வந்து எதுவும் வாங்காதீங்க. அது வேஸ்ட். அவங்களுக்கு அது பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல.
ஒண்ணுமே இல்ல, வெறும் இந்த லவ் ஜோடி தவிர வேற எதுவுமே இல்ல. டேய் பாருங்க வருவானுங்க அவங்களுக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு குரங்குனால எங்களால வீடியோ எடுக்கவே முடியல கண்டினியூவா. நடுவில் ஸ்டாப் பண்றதா இருக்குது. அது வேற வந்து புடுங்குற மாதிரியே வருது எல்லாத்துக்கிட்டையும். வந்து ஒருத்தன் ஐஸ்கிரீம் வேற புடுங்கிட்டு போயிடுச்சு. இந்த வீடு எனக்கு போட்டோ எடுக்கணும். அதுக்கு நீ அழகா இருக்கணும். போட்டோ எடுத்துடலாம் உங்களுக்கு. போட்டோ எடுத்து கொடுத்துட்டோம்னா அவரும் ஹாப்பி. சுத்தி சுத்தி நாங்க எங்கிருந்து இப்ப வெளியே போனோம்னே நாங்களே மறந்துட்டோம். எங்களுக்கு எப்படா சாப்பிட்றதுக்கு போது நாங்க வெளியே போனோம். இப்ப வெளியே போறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல. இவருக்கு வேற பசி எடுத்துக்கிச்சு. இந்த மானை பார்த்து பார்த்து நான் போர் ஆயிட்டேன். நான் வேற தெரியலையே அது இது வச்சு சாம்பார் வைக்கலாம் மாட்டேங்குது. நிறைய மான். இது ஃபுல்லாவே மான் தான். இப்ப எங்களுக்கு ஒருத்தன் கிடைச்சான். அது காவி சொல்லுவோம். சொல்லு. 10 பிள்ளைங்க அவங்க கூட 10 ஒண்ணுமே போடல. ஒரு டைப்பாவே இருக்கிறான் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு பிள்ளைங்க. என்ன பண்றது? கடைசியா கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி தான் ஆயிரணும். இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கணும். லவ் இல்ல, சும்மா லவ். ஏங்க இந்த இடத்த ஃபுல்லா சுத்திட்டேன்னா சுத்தி சிறப்பு எனக்கு கிடைச்சது எல்லாமே ஒரே ஒரு அனிமல் தான். இவங்க சொந்தக்காரங்க குரங்கு. மற்றபடி இங்க வேற எதுவுமே இல்லை ஜாஸ்தி பாக்குறதுக்கு. எடுத்து பாருங்க, ஜங்கல் புக் ஃபீல் மாரி இருக்குது. நிறைய இந்த என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா என்னமோ இருக்குது. நிறைய குச்சி குச்சா நின்று இருக்குது. ஒரு டேஞ்சராகவே இருக்குது பாக்குறது. இது பேர் என்னன்னு தெரியலன்னு ரொம்ப நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லா மரத்தை சுத்தி நிக்குது. இது அக்கா வந்திருக்கேன்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியும் நாங்க வெளியே வரி வந்துட்டோம். ஏன்னா எக்ஸிட்டு தெரியல. வெளியே எப்படி வந்துட்டோம். இனிமேட்டா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது உங்களுக்கு காமிக்கிறோம். மற்றபடி நீங்க வரணும்னா ஃபேமிலியோட வரலாம். கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும், நல்லா வாக்கிங் பண்ணிக்கலாம். மற்றபடி அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி இடம் எம்டியாக தான் இருக்குது. அவ்வளோ யூஸ் இல்லை. அப்பயும் நீங்க வரணும்னா வரலாம், அது உங்க இஷ்டம். இந்த மாதிரி ஒரு லூஸை கொண்டு வந்தீங்கன்னா கூட என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நீங்க தனியா வந்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இல்லை பாக்குறதுக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தீங்கன்னா இன்னும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமா பண்ணலாம். பொண்டாட்டி கூட வரல அவ்வளோ அப்படிலாம் இதுலக்கு நான் வராதிங்களா சொல்ல. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் கம்மியாகுது. குளிர் காலத்தினால அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இப்போ பேச்சு கேட்காதீங்க. கோவம் வந்துருச்சு மேடம்க்கு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். கோவம் வந்துருச்சு. நான் முதல்ல நான் பேசுறது அவருக்கு பிடிக்கல. இவரை பேசுறேன்னா இவரு பேச மாட்டாரு. பொண்டாட்டி கூட வராதீங்கன்னு சொல்ல. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஜாஸ்தி என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தெரியும் சுத்துனதே இல்லை வெளியே எங்கேயும். வந்துருச்சு. இவர் கேசம் வாங்கி கொடுத்தா சரியாயிருவாரு. வெளி பார்க்கிங் வந்துட்டோம். நீ என்ஜாய் பண்ணியா? அவளுங்க எதுவும் இல்ல. நானும் vlog எடுத்தேன். vlog எடுத்தா கை எவ்வளவு வலிக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாம இந்த பவர் பேங்க் இதே வேற நான் இதுலயே மாட்டிட்டு நான் சுத்திட்டு இருக்கிறேன். போன்ல ஏன்னா சார்ஜ் இல்லை. அவ்வளோ இங்க இருக்கிற உள்ள என்ட்ரி ஆனோடனே போட்டோஸ் பார்த்து ஏமாந்தீங்கன்னா அவ்வளோலாம் எதுவுமே இருக்காது. சிங்கம், புலி, கரடி கூட இல்லை. மற்றபடி இந்த மானு, இந்த மயில் தவிர வேற எதுவுமே இல்லைங்க. பார்க்கிங் சார்ஜ் 40 ரூபா. அப்புறம் 80 ரூபா ஒரு ஆளுக்கு உள்ள என்ட்ரி. உள்ள ஃபுட் கோர்ட்ல இருக்குது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உள்ள வாங்கி எதுவும் சாப்பிடாதீங்க. குவாலிட்டியும் இருக்காது சாப்பாடு. மற்றபடி நான் இன்னும் வெளியே போய் நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்குறோம். இல்லை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு
உங்களுக்கு அது vlog காமிக்கிறேன். இதே vlog இதில் பெருசாக இருந்துச்சுன்னா 2 பார்ட்ஸில் வரும், சின்னதாக இருந்துச்சுன்னா சிங்கிள் பார்ட்டில் வரும். வாங்க கண்டினியூ பண்ணலாம் இன்னும்.